ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான முளைக்கட்டின பயிறு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 6 வகையான பயிர் எடுத்திருக்கேன். ஒன்று 100 கிராம் அளவில் எடுத்திருக்கிறேன். உங்கள்கிட்ட இருக்கிற பயிரை வச்சு நீங்கள் முளைக்கட்டிக்கலாம். முளைக்கட்டின பயிரில் ரொம்பவே சத்து அதிகம் இருக்குங்க. சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியானது, அதிகப்படியான சத்துக்கள் நிறைந்தது இது. ஒரு அகலமான பாத்திரத்தில் எல்லா பயிரையும் சேர்த்துட்டு தண்ணியை விட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுக்கலாம். 2-3 டைம் தண்ணி சேர்த்து நல்லா கழுவி எடுத்துட்டு ஊற வைக்கணும். இதை சுத்தமாக கழுவினதுக்கப்புறம் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 8 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க, நல்லா ஊறட்டும். நைட்டே நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா காலையில் எடுத்து முளைக்கட்டி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நைட்டு ஃபுல்லாக ஊறிட்டு நல்லா பெருசாகி வந்திருக்கு பாருங்கள் விதையெல்லாம். இது அப்படியே சுத்தமாக தண்ணி வடித்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வடித்து எடுத்துக்கோங்க. தண்ணிலாம் சுத்தமாக வடிஞ்சு வந்துருச்சு. இப்போ ஒரு காட்டன் துணியை விரிச்சிட்டு அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க விதைகளெல்லாம் கொட்டி நல்லா பரப்பி விடுங்க. ஈரம் இல்லாமல் துடைக்கணும். சுத்தமாக ஈரப்பதம் இல்லாமல் துடைச்சிட்டு நான் இதை 2 வகையாக முளைக்கட்ட போகிறேன். ஒன்று துணியில், இன்னொன்று ஹாட் பாக்ஸில். வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி நல்லா ஈரத்தெல்லாம் துடைச்சி எடுத்துக்கோங்க. தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் ஹாட் பாக்ஸ், ஒரு சுத்தமான ஹாட் பாக்ஸ் எடுத்துகிட்டு அதில் பாதியை சேர்த்துக்கோங்க. பாத்திரம் ஃபுல்லுமே நிரப்பிடாதீங்க, ஒரு அரை அளவுக்கு நிரப்பிட்டு மூடி போட்டுடுங்க. ஏன்னா முளைச்சி வரையில் இன்னும் கூட பெருசாகி வரும். ஹாட் பாக்ஸ் நிரப்பியாச்சு. இப்போ துணியில் எப்படி கட்டுறதுன்னு பாருங்கள். இந்தமாரி ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஊற வச்சு எடுத்துருக்க விதைகளை சேர்த்துட்டு இதை ஒரு முடிச்சு போட்டுக்கணும். அப்படி இல்லைன்னா லப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. ரொம்ப இறுக்கி கட்டக்கூடாது, கொஞ்சம் போல் லூஸ் விடுங்க. ஏன்னா விதைகள்லாம் ஊறி நல்லா முளைச்சி வரும்போது இன்னும் கூட ஸ்பேஸ் தேவைப்படும். நல்லா டைட்டாக கட்டிட்டு அதை அப்படியே தலைகீழாக திருப்பி அப்படியே அந்த வடித்தட்டிலே வச்சு மூடிடுங்க. ஒரு 12 மணி நேரம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா நல்லாவே முளைச்சி வரும். இப்போது அதிகமாக வெயில் இருக்க காரணத்தினால 4 மணி நேரத்துக்கு ஒருக்கா லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விடுங்க தண்ணியை. 12 மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லாவே முளைச்சி வந்துருக்குது. இன்னும் கூட அதை நீளமாக வளரணும் அப்படின்னா இன்னும் ஒரு 12 மணி நேரம் வச்சுக்கோங்க. தினமும் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக வச்சு விடலாம். ரொம்பவே ஹெல்த்தானது இது. சின்ன குழந்தைங்களுக்கு கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கினீங்கன்னா அவங்களும் நாளடைவில் சாப்பிடுவாங்க விரும்பி. நல்லாவே க்ரோத் ஆகி வந்துருக்குது. துணியில் கட்டினது நல்லா ஓரளவு முளைப்பு விட்டுருக்குது. ஹாட் பாக்ஸில் வச்சது சின்னதாக தாங்க முளைச்சி வந்திருக்கு. பார்த்திங்கன்னா சிறிய அளவில் தான் முளைச்சி வந்திருக்குது. இது இன்னும் பெருசாக வளர எவ்வளோ நாள் ஆகுன்னு தெரியல. முடிஞ்ச வரைக்கும் சுத்தமான காட்டன் துணியிலே முளை கட்டி எடுத்துக்கோங்க. ரொம்பவே ஹெல்த்தியான இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அளவோடு சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழ்வோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.